Hello students, welcome to AA Academy. இன்னைக்கு கணக்கு 9ஆம் வகுப்பு பயிற்சி 5.3ல வந்து 8வது கணக்கு பார்க்கலாம். A - 3 2 B 3 2 மற்றும் C - 3 2 என்பன Aயில் செங்கோணத்தை கொண்டுள்ள செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள் எனில் கர்ணத்தின் நடுப்புள்ளியானது உச்சிகளிலிருந்து சம தொலைவில் உள்ளது என்பதை நிறுவுக. அதாவது நமக்கு வந்து ஒரு செங்கோண முக்கோணம்ன்ற படம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏங்கிற புள்ளி வந்து -3 2, பிங்கிற புள்ளி வந்து -3 2, சிங்கிற புள்ளி வந்து -3 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது அந்த கர்ணத்துடைய நடுப்புள்ளியானது வந்து நமக்கு உச்சியிலிருந்து நமக்கு என்னவா இருக்கான், சம தொலைவில் இருக்கா அப்படின்னு நம்மளை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டயக்ராம் போட்டால் புரியும். இங்கே பாருங்கள், இது வந்து ஏலேருந்து நமக்கு என்னவா இருக்குது, செங்கோண முக்கோணம் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். ஏங்கிற புள்ளி வந்து -3 2, பிங்கிற புள்ளி 3 2, சிங்கிற புள்ளி -3 2. சரிங்களா? இதுதானே கர்ணம். இந்த கர்ணத்தோடைய நடுப்புள்ளி நமக்கு என்னன்னு கொடுத்துருந்தாங்க, நமக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ நடுப்புள்ளின்னு தான் கொடுத்தாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டீன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போது இந்த உச்சிகளுடைய தொலைவுகள் எல்லாம் நமக்கு வந்து என்னவா கேட்டிருக்காங்க, சமமாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டியோடைய புள்ளி தெரிஞ்சாதான் நம்ம பிடியோட தொலைவோ டிசியோட தொலைவும் டிஏயோட தொலைவையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டியோடைய புள்ளிகள் தெரியணும்னா நம்ம என்ன பண்ணணும், பிசிக்கு வந்து முதல்ல வந்து நம்ம வந்து இந்த நடுப்புள்ளியை கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? அப்போது பிசியுடைய நடுப்புள்ளி ஈக்குவல் டு டி தானே நமக்கு. ஸோ டி என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ பி வந்து நமக்கு என்ன இருக்குது, பி வந்து நமக்கு 3 2 அப்படின்னு இருக்குது. சி வந்து நமக்கு என்ன இருக்குது, -3 -2 அப்படின்ட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாமா, நடுப்புள்ளியோட ஃபார்முலா. அப்போது நடுப்புள்ளி ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு ஃபார்முலா, x1 + x2 வகுத்தல் 2, y1 + y2 வகுத்தல் 2. சரிங்களா? இப்போ அடுத்தது இது வந்து x1, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து நமக்கு என்ன, y2. சரிங்களா? இப்போ நம்ம பிரதியிட்டுலாமா. x1க்கு நமக்கு 3 இருக்குது, அடுத்தது ப்ளஸ் குறி. x2க்கு என்ன இருக்குது, நமக்கு -3 இருக்குது, வகுத்தல் 2, y1க்கு என்ன இருக்குது, 2 இருக்குது, ப்ளஸ் y2க்கு என்ன இருக்குது, -2 இருக்குது. ஸோ வகுத்தல் 2. இப்போ வந்து கூட்டிக்கலாமா. ஸோ 3 +- -3 வகுத்தல் 2 2 இருக்குது, +- -2 வகுத்தல் 2. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ கழிச்சிக்கலாமா. 3லேருந்து 3 போச்சுன்னா எவ்வளோ நமக்கு, 0 வகுத்தல் 2, 2லேருந்து 2 போச்சுன்னா 0 வகுத்தல் 2. ஸோ இந்த மாதிரி 0 வகுத்தல் 2 0 வகுத்தல் 2ன்னு அந்த மாதிரி கொடுத்துருந்தா நமக்கு வகுத்தலுக்கு கீழே இருக்கிற எண்களுக்கு மதிப்பில்லை. அதனால் நம்ம வந்து 0 0 அப்படின்ட்டு எடுத்துக்கணும். ஸோ நம்ம டியோடைய நடுப்புள்ளி வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 0 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே எழுதிக்கலாமா. ஸோ 0 0 0. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அடுத்தது என்ன பண்ணுவீங்க, இந்த பிடியோடைய தொலைவு என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த டிசியோட தொலைவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஏடியோட தொலைவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 தொலைவுமே கண்டுபிடிச்சிட்டு இது சமமாக இருக்கா அப்படிங்கிறத நம்மளை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஏடியோட தொலைவை எடுத்துக்கலாமா. அப்போது டிஸ்டன்ஸ்னால் என்ன, தொலைவு. ஸோ தொலைவுடைய ஃபார்முலாவை எழுதணும். ஸோ அப்போது டி. சரிங்களா? ஏடி, ஏக்கு என்ன இருக்குது நமக்கு, -3 2 இருக்குது. டிக்கு என்ன இருக்குது நமக்கு, 0 0 அப்படின்னு இருக்குது. இது வந்து நமக்கு x1, இது வந்து y1, இது x2, இது வந்து நமக்கு என்ன, y2. ஸோ டிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா எழுதலாம் இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸோடைய ஃபார்முலானா x2 - x1 பவர் ஆஃப் 2 ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத எழுதலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இதை பிரதியிட்டுலாமா. x2 என்ன இருக்குது நமக்கு, 0 -x1ல் -3 இருக்குது, த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது y2 இருக்குது, y2க்கு நமக்கு 0 இருக்குது, -y1க்கு என்ன இருக்குது நமக்கு 2 அப்படின்ட்டு இருக்குது, த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ அடுத்தது இதை பார்க்கணும். 0 இருக்குது, மைனஸ் என்ன, ப்ளஸ். அப்போ 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ். அடுத்தது 0, இங்கே என்ன இருக்குது,
2 அப்படின்னு இருக்குது. ஸோ -2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க? ஸோ இதை தனியாக எடுக்கணும். 0 3 கூட்டினா 3, அப்போ 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0லேருந்து 2 போச்சுன்னா எவ்வளோ? -2. ஸோ -2 இங்கே குறி என்ன இருக்குது? நமக்கு மைனஸ் தானே இருக்குது, அதனால் மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ -2 ரூட் 3 3 எவ்வளோ? 9 ப்ளஸ் 2 2 4 மைனஸ் மைனஸ் என்னவாயிடும்? நமக்கு ப்ளஸ் ஆகிடும். -2 பெருக்குனிங்கன்னா என்ன? 4 ப்ளஸ் 4 ஆகிடும். சரிங்களா? அடுத்தது இப்போ இதை கூட்டிக்கலாமா? 9 4 கூட்டினா என்ன வரும்? நமக்கு 13. அப்போது ஏடியோட தொலைவு எவ்வளோ? ரூட் 13. இப்போ வந்து நம்ம ஏடியோட தொலைவை என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். ரூட் 13ன்ட்டு. அடுத்தது நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? சிடி. ஸோ இந்த சிடியோட தொலைவை நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போது சிடி தொலைவு நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? சி வந்து நமக்கு -3, டி வந்து நமக்கு சி வந்து -3 -2, டி வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? 0 0 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இது வந்து சி. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து அந்த டிஸ்டன்ஸோடைய ஃபார்முலாவை எழுதுவீங்க. அப்போ x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவை என்ன பண்ணணும்? எழுதணும். ஸோ அப்போ ரூட் இது வந்து நமக்கு என்ன? x1, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து y2. சரிங்களா? இப்போது x2க்கு என்ன இருக்குது? நமக்கு 0 அப்படின்னு இருக்குது. x1க்கு நமக்கு என்ன இருக்குது? -3 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அடுத்தது y2க்கு வந்து நமக்கு 0 மைனஸ் y1க்கு நமக்கு என்ன இருக்குது? -2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் மைனஸ் என்ன? நமக்கு ப்ளஸ். அப்போ 0 + 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது 0 இருக்கா? ஸோ 0 மைனஸ் மைனஸ் என்ன? +2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ 0வையும் 3 கூட்டினா 3 தான். அப்போ 3 த ஹோல் ஸ்கொயர். 0வையும் 2 கூட்டினா நமக்கு என்ன? 2. அப்போ 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து பெருக்கிக்கலாமா? 3 2 தடவை பெருக்குனா 3 3 9. ஸோ 2 2 தடவை பெருக்குனா 2 2 4. அப்போ என்ன ஆன்சர்? 9 4 கூட்டினா ரூட் 13. ஸோ அப்போ நமக்கு சிடியோடைய தொலைவு என்ன? ரூட் 13. அப்போ இது பாருங்கள், இந்த சிடியோட தொலைவும் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்? ரூட் 13 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த டிபியோடைய தொலைவு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போது தொலைவு டிபி ஈக்குவல் டு டி வந்து என்ன? நமக்கு 0 0. பி வந்து நமக்கு என்ன? 3 2. சரிங்களா? இப்போ டி வந்து நமக்கு என்ன? x1 y1, பி வந்து x2 y2. இப்போ வந்து ஃபார்முலா எழுதலாமா? டி ஈக்குவல் டு x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ x2 என்ன இருக்குது? நமக்கு 3 மைனஸ் x1 வந்து 0 இருக்குது த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2க்கு வந்து நமக்கு 2 இருக்குது, y1க்கு வந்து 0 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 3லேருந்து 0 போச்சுன்னா நமக்கு என்ன? 3 தான் ஆன்சர். அப்போ 3 த ஹோல் ஸ்கொயர். 2லேருந்து 0 போச்சுன்னா 2 தான். அப்போ 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 3 2 தடவை பெருக்கணும் இல்லையா? 3 3 9. 2 2 எவ்வளோ? 4. அப்போ 9யும் 4யும் கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர்? 14. ஸோ அப்போது நமக்கு டிபியோடைய தொலைவு எவ்வளோ? ரூட் 13. 9 4 கூட்டினா என்ன? நமக்கு 13. ஸோ அப்போ டிபியோடைய தொலைவு என்ன? ரூட் 13. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 3மே என்னவாக தான் இருக்குது? நமக்கு தொலைவு ஏடியும் ரூட் 13 தான் வந்திருக்கு, சிடியும் ரூட் 13 தான் வந்திருக்கு, டிபியும் ரூட் 13 தான் வந்திருக்கு. அப்போது இந்த 3 தொலைவுகளுமே நமக்கு என்னவாக தான் இருக்குது? சமமாக தான் இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதுவீங்க? ஏடி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு டிபி அப்படின்ட்டு எழுதுவீங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி முடிக்கணும் இல்லையா? செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள் எனில் கர்ணத்தின் நடுப்புள்ளியானது உச்சிகளின் சம தொலைவில் உள்ளது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி முடிக்கணும். அவ்வளோதான் இந்த கணக்கு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவோட நான் இந்த இதுவும் முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஏஏ அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.